இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா அவங்க டைரக்டா வந்து சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து எல்லா டைப் ஸ்டூடண்ட்ஸ், ஒருத்தவங்க வந்து சிட்டில இருந்து வந்திருக்கலாம், வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கலாம், சிபிஎஸ்இ ஸ்கூலு, மெட்ரிகுலேஷனு, 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்கூலிங் லைஃப்ல இருந்து அவங்க காலேஜ் லைஃப் வர்றனால அவங்களுக்கு ஒரு நிறைய இடர்பாடுகள் இருக்கும். ஏன்னா இதுவரை வீட்டிலேயே இருந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல படிச்சவங்க முதல் முறையாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி இந்த மாதிரி ஒரு ஊர்களுக்கு வரலாம். அப்போ வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்து இத்தனை நாள் வந்து டே ஸ்காலரா இருந்துட்டு நீங்க காலேஜ்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலுக்கு நீங்க வரும்போது, இல்ல ஒரு புதுசா ஒரு ஆம்பியன்ஸ் காலேஜ் லைஃப்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்கும். அந்த பய உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ஓரியன்டேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஓரியன்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 வீக், ஒரு சில காலேஜ் 2 வீக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல வந்து உங்களை வந்து காலேஜோட மைண்ட் செட்டுக்கு மாத்துவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் ஓரியன்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம அட்டன் பண்ணலாமான்னா, கண்டிப்பா. ஏன்னா வந்து அதை அட்டன் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்க அதை எல்லாமே ஒரு ஆடிட்டோரியத்தில் தான் எல்லாமே நடக்கும். அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கும்போது நீங்க பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டை பேசலாம். நீ எந்த ஊர், நீங்க எங்கேருந்து வாரீங்க, மேபி வந்து நீங்க படிச்ச கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், இல்ல பக்கத்து கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஊருக்காரங்க இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஓரியன்டேஷன் எல்லாமே பெரும்பாலும் எங்க நடக்கும்னா ஒரு ஆடிட்டோரியத்தில் நடக்கும். அந்த ஆடிட்டோரியத்தில் என்னென்ன மாதிரி இருக்கும்னா நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், யோகாஸ் இருக்கும், போக ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக வந்து எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மியூசிக் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு காலேஜுமே வந்து அவங்களுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஓரியன்டேஷன்ல தான் வந்து உங்களுக்கு மைண்டு ரிலீஸ் ஆகி ஸ்டூடெண்ட்டை வந்து மிங்கிள் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க.